நமக்கு அது புரியாத ஒரு புதிர். வேதாகமத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு புரியாத புதிர் இதுதான். அவனுக்கு என்ன எத்தனை யூத வம்சத்து பெண்மணிகள் இருக்கத்தக்க, ஏன் அப்பாவுக்கு கடைசியாக நியமித்து தானே அது 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 அதை கட்ட முடியாது. இவன் ஒரு தாய்க்கு சமமாக திருச்சித்திங்கிற முறை அதை கட்ட முடியாது. ஆனால் எத்தனை யூத பெண்மணிகள் இருக்கத்தக்க, அதை விட்டுட்டு ஒரு பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனுடைய குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டித்தேர் மட்டும் அவன் அவளை தாவீதின் அரசத்தில் கொண்டு வந்து வைத்தான். அவளை கொண்டு வச்சு அவங்க ஒரு விக்கிரக ஆராதனைக்காரங்க. உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால், கண்மணி போல பார்த்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். கற்றதும் பெற்றதும். அப்போ இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், என்னெல்லாம் கற்றுக்கொள்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். எதிராளிகளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ஒரு மன்னிக்கணும், அதே சமயம் எல்லைகளை கொடுத்து ஒரு கண்டிஷனல் மன்னிப்பு கொடுக்கறத பார்க்குறோம். யாருக்கு? சீமைக்கு கண்டிஷனல் மன்னிப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி அபியத்தாருக்கும் ஒரு கண்டிஷனல் ஒரு மன்னிப்பு கொடுக்குறாரு. அதோனியாவுக்கும் கண்டிஷனல், போய் வீட்டை இனிமேல் எந்த காரியத்தையும் செய்யாமல் இருந்தால், ஆமாம் நீ வீட்டோடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் காரியங்களை ராஜ்யபாரத்தோடு சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டதை பார்க்குறோம். அவன் சம்மந்தப்பட துணிஞ்ச போது அவன் என்ன செய்யப்பட்டான்னா அவன் கொல்லப்பட்டான்ங்கிறத பார்க்குறோம். சரி, அகற்றப்பட்டான். இப்போ சாலமோன் என்ன செய்கிறாப்புல வந்தால் அவன் வாழ்க்கையில் எடுத்த உடனே பார்வோனோடு சம்பந்தம் கலந்து, அது நமக்கு அது புரியாத ஒரு புதிர். வேதாகமத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு புரியாத புதிர் இதுதான். அவனுக்கு என்ன எத்தனை யூத வம்சத்து பெண்மணிகள் இருக்கத்தக்க, ஏன் அப்பாவுக்கு கடைசியாக நியமித்து தானே அது 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 அதை கட்ட முடியாது. இவன் ஒரு தாய்க்கு சமமாக திருச்சித்திங்கிற முறை அதை கட்ட முடியாது. ஆனால் எத்தனை யூத பெண்மணிகள் இருக்கத்தக்க, அதை விட்டுட்டு ஒரு பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனுடைய குமாரத்தை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டித்தேர் மட்டும் அவன் அவளை தாவீதின் அரசத்தில் கொண்டு வந்து வைத்தான். அவளை கொண்டு வச்சு அவங்க ஒரு விக்கிரக ஆராதனைக்காரங்க. சரி, அப்போ இது அது சாலமோன் செய்தான்னு தவறு, முதல் தவறு அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அவன் ஒரு புறஜாதிய பெண்மணியை, ரட்சிக்கப்படாத பெண்மணியை திருமணம் செய்கிறான், விக்கிரக ஆராதனை காரியம் சம்பந்தம் பண்ணுகிறார். பார்வோனோடு, நமக்கு எகிப்தோடு ஆண்டவர் ஒருபோதும் சம்பந்தம் கலப்ப வேண்டாம் என்று சொல்லத்தக்க அந்த வார்த்தை மீறிப்படும். இவ்வளத்துக்கும் அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும்னு. இவ்வளத்துக்கும் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட கேட்டிருந்திருக்கலாம், அல்லது அவன் சாதோக்கிடத்தில் கேட்டிருந்திருக்கலாம். போகட்டும். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருக்கு ஆலயம் இல்லாமல் இருந்துச்சா, மேடைகளில் பழிக்கிட்டு வந்தாங்களாம். அப்போ 3ஆம் வசனம், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு அப்போ அந்த சம்பவம் அப்படியே விட்டுடுறாங்க. அந்த காட்சி, கல்யாண காட்சி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறாங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாய் தாவீதின் கட்டளையில் நடந்து வர்றான். மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வர்றாங்க. அப்போ ராஜா பலியிட கிபியோனுக்கு போகிறான். ராஜான சாலமோன் பெரிய மேடை கட்டுறாங்க. 1000 சர்வாங்க தகனப்படி செலுத்துகிறான். 1000 ஆடு. ஆண்டவர் அன்பு கூர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் அன்றைக்கி ராத்திரியில் சொப்பனத்தில் சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறார்.
அவன் கேட்குறான், ஐயா என் தகப்பனாய் தாவீது என்னும் உம்முடைய அடியான் உண்மையும் நீதியும் நேர்மையுமாக நடந்தார், அவருக்கு நீங்கள் கிருபை செஞ்சீங்க, அந்த பெரிய கிருபையை காத்து இந்த நாளில் இருக்கிறபடி அப்படி சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு குமாரனாகி என்ன நீங்கள் கொடுத்தீங்க. இப்போது என் தேவனாய் கர்த்தாவே உம்முடைய அடியான் தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்குனீங்களே, நானும் போக்குவரத்து அறியாத சிறுவனாக இருக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சு கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்துக்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உம்முடைய ஜனத்தின் நடுவில் நான் இருக்கிறேன்ப்பா. ஆகையால் உம்முடைய ஜனங்களை பாருங்க, உமது ஜனத்தின் நடுவில் இருக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ஜனம் உமது ஜனத்தின் நடுவில் உம்முடைய ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாங்கப்பா. ஏராளமாக இருக்கிற இந்த ஜனத்தில் உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும்னு கேட்குறேன். நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான், தேவனுடைய ஜனம் எனக்கு, இந்த தேவனுடைய ஜனத்துக்கு தேவனாலே எனக்கு இந்த ஒரு மேன்மை கிடச்சிருக்குங்கிறத அங்கீகரிக்கிறத பார்க்கணும். இன்றைக்கும் நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு பராமரிப்பு குழு தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பதவியில் இருக்கலாம். அது ஜனங்களுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி. ஜனங்களுக்காக, சபைக்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக, சபையினுடைய நலனுக்காக, அவர்களை அந்த தேவ ஜனங்களை மேற்பார்வை பார்க்க, தேவ ஜனங்களுக்காக தேவனாலே ஏற்படுத்தப்பட்டவங்க தான் நீங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதையும் செய்யாதீங்க, தேவனுக்கு பயந்துருங்க, அவருடைய ஞானத்தினால் செய்யுங்க, அவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்யுங்க. இது உங்களுடைய மந்தை அல்ல, கர்த்தருடைய மந்தை. ஒரு அபாஷியா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா உன் விண்ணப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ நீடித்த நாட்களையோ ஐஸ்வர்யத்தையோ சத்துருக்களுடைய பிராணனை கேட்காம நியாயம் விசாரிப்பதற்கான ஞானத்தை கேட்டையே, நான் உன் வார்த்தையின்படியே நான் செஞ்சப்பா. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நான் உனக்கு தந்தேன். இனி உனக்கு சரியானவன் யாரும் இருக்கிறதும் இல்லை, இனி எழும்ப போகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன், மகிமையை தருவேன். உன் நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். உன் தகப்பனாய் ஆனால் நாங்கள் இல்லை, அது குறிச்சிக்கோங்க. உன் தகப்பனாய் தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழிகளிலே நீ நடப்பாயாகில், நடந்தால் நான் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன், உன் சந்ததி நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ஒரு கட்டளை, கண்டிஷ்னல். இவன் கண்டிஷ்னல், அது அந்த காலத்தில் கண்டிஷ்னல் மன்னிப்பு உண்டு, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட மன்னிப்பு. இந்த நிபந்தனை மீறினால் மன்னிப்பு என்ன செய்யப்படும், திரும்ப வாபஸ் பண்ணப்படும். நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு தருவேன், ஆனால் இந்த நிபந்தனைகளை நீ மீறுவாயானால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாபஸ் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை கை கொண்டு வழிகளில் நடக்கணும். அப்போ கர்த்தர் நித்திரை தெளிகிறான், சொப்பனன் கண்டு ஆமாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அப்புறம் விருந்து செய்து வர்றான். மறுநாள் வர்றான், அவனுக்கு முதல் நாளே ஒரு டெஸ்ட்டு. ஒரு 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பெண்மணிகளும் குடும்ப பெண்மணிகள் அல்ல, அவங்க 2 பேரும் வேசிகள். அவங்க 2 பேரும் கற்பமாகி எப்படியோ யாராலேயோ எவராலேயோ பேர் தெரியாத நபர்களாலே கற்பமாகி அவர் 2 பேரும் ஒரே நாளில் குழந்தை பெற்றுட்டாங்க. ஒரே நாளில் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. அவங்க ஆண் பிள்ளை பெற்றிருக்காங்க. நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளில், ஒரே நாளில் 3ஆம் நாளில் இவ பிள்ளை பெற்றுருக்குறாங்க. இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. 3 நாள் கேப்பில் 2 பிள்ளை ஆண் பிள்ளை பெற்ற. நாங்கள் 2 பேர் தர வீட்டில் யாரும் இல்லை. ராத்திரி தூங்கும்போது இந்த ஸ்திரீ தான் பிள்ளை மேலே உருண்டு படுத்துட்டா. அப்போ எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்கோங்களேன். தாய் பாசம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அவளுக்கு குழந்தை படுத்தது தெரியாமல் அது மேலே உருண்டு படுத்து அவள் குண்டா இருந்திருப்பாளான்னு தெரில, பிள்ளை செத்து போச்சு. அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும்போது நடு சாமத்தில் இருந்து என் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை எடுத்து அவன் நெஞ்சில் போட்டுக்கிட்டா, அவள் செத்த பிள்ளை எடுத்து ஏன் நெஞ்சில் போட்டு, இது கூட இந்த இவளுக்கு தெரியாமல் இவா தூங்குறான். படுத்துருக்கிற பிள்ளைய தூக்கி போட்டதும் தெரில, இன்னொரு பிள்ளைய கொண்டு நெஞ்சில் போடுறாளே, அம்மா படக்குன்னு முழிச்சாலான்னு தெரியல, அதுவும் தெரியாமல் அவா தூங்குறான். எப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்போ நியாயம் சொல்ல போகிறாருன்னு பாருங்கள். நான் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே எந்திக்கும் போது பார்த்தா பிள்ளை செத்து கிடக்கு. நான் அதை உத்து பார்த்தேன், ஏன் பிள்ளை இல்லைங்கிறேன். என்ன அடையாளம் வச்சாலும் தெரியல.
மற்ற பிள்ளை சொல்கிறா இல்லை உயிரோடு இருக்கிறது தான் என் பிள்ளை, செத்தது ஓன் பிள்ளைன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. செத்தது ஓன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளைன்னு. இப்போ ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றிடுச்சு. இதை கேட்குற கதை கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறார், பட்டயத்தை கொண்டு வாங்கங்கிறார். பட்டயத்தை கொண்டு வராங்க. இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய 2ஆக வெட்டுங்க, ஆளுக்கு பாதியை கொடுங்கங்கிறாங்க. அப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளை தாய், உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் கதற, ஐயோ வேண்டாம்யா, அது அவளுக்கே கொடுத்துருங்கய்யா, என் பிள்ளை ஏதாவது இப்போ உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சா போதும். மற்றவா சொல்கிறா, இல்லை 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 2 பிளந்து போட்டுருங்கய்யா, வேண்டாம்யா, அவளுக்கு இருக்கிறதான அந்த இதை பாரு. ஒன்று சொன்னால், இல்லைப்பா ஏம்மா, நீ 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 உண்மையான தாய் இல்லை, அவள் தான் உயிரோட பிள்ளை தான் உண்மையான தாய் அப்படின்னு சொல்லி உண்மையான தாயை கண்டுபிடிப்பதற்கு அவர் வைத்த ஒரு அன்பின் அந்த சோதனையில் அந்த அந்த பெண்மணி தோற்று போகிறா, ஒருத்தி தோற்று போகிறா, ஒருத்தர் ஜெயிக்கிறார். இந்த ஞானத்தை கேட்ட உடனே ஆட்களுக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். ஏன்னா இதெல்லாம் தூரப்போன்னு துரத்தி விட வேண்டியதான கேஸுகள். ஆனால் அதுக்கும் ஒரு அக்கறை எடுத்து அந்த குழந்தையின் நிமித்தம், குழந்தைக்காக, அந்த பிறந்த குழந்தையினுடைய ஜீவனுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாரும் கேள்விப்பட்டு, இந்த நியாயத்தை கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டுன்னு கண்டு அவனுக்கு எல்லாரும் பயந்துருந்தான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டுதான் இந்த இடத்துல உனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். உனக்கு இருக்கிற அந்த ஞானத்தை கண்டு மக்கள் பயப்படுவார்கள். அப்படி கேட்க வேண்டியது ஞானம். என்ன ஞானம்? நன்மை எது, தீமை எது, போலி எது, உண்மை எது, போலியானது எது, உண்மையானது எது, நன்மை எது, தீமை எது. நடிப்பு, ஒருத்தன் நடிக்கிறான்னா நடிப்பு எது, அவன் ஸ்தோத்திரம், அவனுடைய உண்மை உத்தமம் எது, இதை கண்டுபிடிக்கிற கிருபைய, எது பொய் எது, அவன் உள்ளதை உள்ளதென்று சொல்கிறவன் யாரு, பொய் சொல்றவன் யார், இதை கண்டுபிடிக்கிற ஞானத்தை கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று. கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமா ஞானத்தை தருவார். காட் பிளஸ் யூ. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை பார்க்குறோம். சாலமன் ராஜா தனக்கு ஞானத்தை வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்காக அவர் என்ன செய்கிறாராம், 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறாராம். நம்ம நிறைய பேர் 1000 ஸ்தோத்திர பலி நம்ம துதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தின போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாராம், இரவில் தரிசனமாகி அவனோடு பேசி அவன் சொல்கிறான், இவ்வளோ பெரிய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு யாராலே ஆகும், எனக்கு என்ன செய்யணும், நான் நன்மை தீமையை இன்னதென்று வகையே இருக்கிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறான். வேறு எதையும் கேட்காம. அப்போ கர்த்தர் அதை பாராட்டுகிறார். வேறு எதையும் கேட்கல. ஆகையினால நீ வேண்டிக் கொண்ட ஞானத்தையும் தரேன், நீ வேண்டிக் கொள்ளாததான ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் என்ன செய்வேன், தருவேன்னு சொல்லி என்ன செய்கிறார், தருகிறதை பார்க்கிறோம். அதே போல் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் என்ன செய்தாராம், சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு கண்டிஷன் கொடுக்குறார் கர்த்தர். சாலமோன்கிட்ட கொடுக்குற கண்டிஷன், தாவீதை போல நீ என்ன செய்துக்கோ, நடந்துக்கோ, என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நீ நடப்பாயானால் நான் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கி ஆயுசு நாட்கள் பெருக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஆலோசனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி நமக்கு கர்த்தர் கொடுக்கறதான கட்டளை என்ன, நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய வழிகளில், கர்த்தருடைய வழிகளை நம்ம நடப்போமானால் கர்த்தர் நமக்கு நல்ல தீர்க்க ஆயுசை தருவார். ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னப்பா ஸ்தோத்திரம், உண்மை துதிக்கவும் உண்மை ஸ்தோத்திரிக்கவும் நாங்கள் கர்த்தாவே அப்பா குறை வைக்கவே கூடாதுப்பா. அதிகமாக உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளில் சாலமோன் கேட்டது போல கர்த்தாவின் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கத்தக்கதான அப்பா ஞானத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. நேர்த்தியாய் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக.
கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் ஆமெனப்பா உம்முடைய வழிகளையும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நீர் எங்களை நடத்தும், எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கிருபையுள்ள அப்பா திருக்கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.